டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் பிஇஓ என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அலுவலர் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது டிஆர்பி ஆனது நேற்று அதனுடைய ஆனுலர் பிளானர் என்று சொல்லக்கூடிய ஆண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆனுலர் பிளானர் 2025 என்பதை வெளியிட்டுள்ளது நண்பர்களே. அதில் பிஇஓ என்ற தேர்வானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வருகிற ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது. அதற்கடுத்து அதற்கான தேர்வானது அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். மேலும் அதற்கான காலி இடங்களின் எண்ணிக்கை 51 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தேர்வானது அடுத்த ஆண்டு நடைபெற இருப்பதால் அதற்குள்ள நிறைய காலி பணியிடங்கள் ஏற்படும் நண்பர்களே. இது 51லிருந்து அதிகபட்சமாக 100 பணியிடங்கள் வரை கூட கூடலாம். எனவே மாணவர்கள் நம்பிக்கையோடு படியுங்கள் நண்பர்களே. நீங்களும் வட்டார கல்வி அலுவலராக முடியும். அதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த வட்டார கல்வி அலுவலர் பதவியானது டிஎன்பிசி மூலம் நிரப்பக்கூடிய, அதாவது டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பதவிக்கு இணையான ஒரு பதவி நண்பர்களே. அதாவது அடிப்படை தர ஊதியமாக 36,900 ரூபாய், அதாவது லெவல் 16 என்பதிலிருந்து ஆரம்பிக்கும். ஏறக்குறைய இது பிஜி அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு இணையான ஒரு பதவி நண்பர்களே. இரண்டுக்கும் ஏறக்குறைய சம்பள விகிதங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். அதற்கடுத்து இந்த பதவியை எப்படி அடையலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த பிஇஓ என்று சொல்லக்கூடிய பதவியானது ஒரு மேற்பார்வை செய்யக்கூடிய களப்பணியுடன் கூடிய ஒரு பதவியாகும் நண்பர்களே. அதாவது ஃபீல்டு ஒர்க் என்று சொல்லக்கூடிய களப்பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அதிகாரியாக தான் இது இருக்கும். இது தாலுகா அளவில் 2 அல்லது 3 வட்டார கல்வி அலுவலர்கள் இருப்பார்கள் நண்பர்களே. அதாவது மாவட்டத்திற்கு டிஇஓக்கள் இருப்பது போல தாலுகாவுக்கு 2 அல்லது 3 வட்டார கல்வி அலுவலர்கள், அதாவது பிஇஓக்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கட்டுப்பாட்டில் 50 அல்லது 60 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் இருக்கும் நண்பர்களே. அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நண்பர்களே. அந்த பள்ளிகளினுடைய அனைத்து செயல்பாடுகளும் வளர்ச்சி பணிகளும் இந்த பிஇஓக்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுடைய நலத்திட்டங்கள், வளர்ச்சி பணிகள், செயல்பாடுகள் அல்லது மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரங்கள், ஆசிரியர்களின் விடுப்பு மற்றும் சம்பளம் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் கவனிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த பிஇஓ அவர்களுக்கு உண்டு. அடுத்து அவருடைய வட்டத்துக்கு உட்பட்ட, அதாவது பிளாக் என்று சொல்லக்கூடிய வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் ஏறக்குறைய அது மாவட்டத்தையும் வட்டத்தையும் பொறுத்தது நண்பர்களே. குறைந்தபட்சம் ஒவ்வொரு வட்டார கல்வி அலுவலருக்கும் 60 அல்லது 70 பள்ளிக்கூடங்கள், அதாவது நடுநிலை பள்ளிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கும். இது சில மாவட்டங்களை பொறுத்து கூடலாம் அல்லது குறையலாம். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பிஇஓக்கும் 50லிருந்து 60 பள்ளிகள் இருக்கும். அதற்கடுத்து இந்த பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் சம்பளம் மற்றும் விடுமுறை நாட்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் போன்ற
அனைத்து நடவடிக்கைகளையும் கவனிக்கக்கூடிய அதிகாரம் இந்த பிஇஓக்கு உண்டு நண்பர்களே. அதாவது இந்த பிஇஓ ஆனவர் அவர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் எப்போது வேண்டுமானாலும் ஆய்வு மேற்கொள்ளலாம். அதற்கான அதிகாரம் அவருக்கு உண்டு. அதற்கடுத்து அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள், அதாவது பள்ளி கல்வித்துறை மூலம் செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள் அந்தந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பற்றி ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் அந்த பிஇஓ அவர்களுக்கு உண்டு நண்பர்களே. அதற்கடுத்து இவர் சில ஆண்டுகள் பதவி உயர்வுக்கு பிறகு டிஓ என்ற பதவியும் அடைய முடியும். இன்னும் கூடுதலாக வயது இருக்குமானால் அவர் சிஓ என்ற பதவியும் அடையலாம் நண்பர்களே. அதாவது பிஓ என்பது தொடக்க கல்வித்துறை சார்ந்த ஒரு உயர்ந்த பதவி நண்பர்களே. இது ஏற்கனவே அசிஸ்டன்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆஃபீஸர் என்று இருந்தது. அதன் பிறகு பிஓ என்று மாற்றப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. இது டிஎன்பிசியில் உள்ள பிடிஓ என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அதிகாரிக்கு இணையான ஒரு பதவி நண்பர்களே. இந்த பிஇஓ ஆனது இது பதவி உயர்வு மூலம் டிஇஓ, சிஇஓ போன்ற உயர்ந்த பதவிகளை அடையலாம். அதற்கடுத்து இந்த பிஇஓ தேர்வு பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இதற்கு முன்பாக அவரவருடைய முதன்மை பாடம் மேஜர் சப்ஜெக்டிலிருந்து கேள்விகள் கேட்டார்கள் நண்பர்களே. அது 2019க்கு பிறகு கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய பொதுவான பாடத்திட்டமாக மாற்றிவிட்டார்கள் நண்பர்களே. அதாவது டிஎன்பிசியில் உள்ளது போல அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அதாவது கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அனைத்து, அதாவது ஜிஎஸ், டிஎன்பிசியில் ஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளையும் சேர்த்து 110 மதிப்பெண்களுக்கு உள்ளது நண்பர்களே. அதாவது கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லும்போது தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், மென்டல் அபிலிட்டி என்று கணிதம், அதற்கடுத்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், நேஷனல் மூமெண்ட் அண்டு இந்தியன் பாலிட்டி, அதற்கடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்று ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளையும் சேர்த்து கோர் சப்ஜெக்ட் என்று 110 மதிப்பெண்களுக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜென்ரல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய 10 வினாக்களுக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். இவை சேர்த்து 120 மதிப்பெண்கள் ஆகிறது நண்பர்களே. அதற்கடுத்து எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியல் என்ற பகுதியிலிருந்து 30 மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 150 மதிப்பெண்கள் உடையது நண்பர்களே. அதாவது ஏறக்குறைய பிஜிடிஆர்பி தேர்வை போன்றது தான் நண்பர்களே. ஆனால் இதில் அனைத்து பாடங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அனைத்து பாடங்களும் உள்ளது நண்பர்களே. 150 மதிப்பெண்களுக்கு தேர்வானது நடைபெறுகிறது. இதில் பெரும்பாலும் ஏற்கனவே நடந்த தேர்வுகளை ஒப்பிடும்போது 100 மதிப்பெண்களுக்கு மேல், அதாவது 110 மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு பணி நியமனம் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. அதாவது நீங்கள் பிஇஓ அதிகாரியாக வேண்டும் என்றால் இந்த 150 மதிப்பெண்களில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 110 மதிப்பெண்களை தாண்டிவிட வேண்டும் நண்பர்களே. அப்படி 110 மதிப்பெண்களை தாண்டிவிட்டீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக பிஇஓ பதவி கிடைத்துவிடும் நண்பர்களே. எனவே தேர்வுக்கு திட்டமிட்டு படியுங்கள் நண்பர்களே. நீங்களும் பிஇஓ அதிகாரியாக ஆகலாம். அதற்கடுத்து பதவி உயர்வு மூலம் உயர்ந்த பதவியை அடைய முடியும் நண்பர்களே. இந்த பாடத்திட்டத்தை பற்றிய விவரங்கள் நம்முடைய வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது
BEO தேர்வுக்கான பாடத்திட்டமானது நம்முடைய வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் அரசாங்க அதிகாரியாக, அதாவது வட்டார கல்வி அலுவலராக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.